ஹாய், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். நான் மார்னிங்கே வந்து கடல ஊற வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி கடலையை வேக வச்சுட்டா டின்னர் குயிக்காக முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் வந்து நான் கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 விசில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து சப்பாத்திக்குமே மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். வச்சுட்டு கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு நைட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாமே அரைச்சி விட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சன்னா மசாலா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாலும் சூப்பராக இருக்கும். அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சாலும் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் வந்து நான் வந்து அரைச்சி விட்டு தான் இன்றைக்கி பண்ணுறேன். சப்பாத்தியுமே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு. சப்பாத்திக்கு மோஸ்ட்லி வந்து நான் சன்னா மசாலா தான் பண்ணுவேன். சன்னா மசாலா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பன்னீர் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சைட் டிஷ்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.